நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் நாம் செய்யும் ஜபம் பலனை கொடுக்குமா என்பது பற்றி கேட்போம். நாம் அன்றாடம் காயத்ரி ஜபம் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணினதான அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோக மந்திர ஜபம், அது இல்லாமல் விசேஷமாக லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம், லக்ஷ்மி நாராயண மந்திரம், சுதர்சன மந்திரம், தன்வந்திரி மந்திரம், இப்படி விசேஷ மந்திரங்களையும் ஜபித்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவரவர்களுக்கு உபதேசம் பெற்றிருந்தால் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, சோபதம் நிகதிஸ்தேயம் பரிவாதோஹி அசூயதா பரோபகாதோ ஹிம்சாச்ச வைஷுண்யம் அமிர்தம் ததா ஏதானி சேவதே யஸ்து தபஸ்தஸ்ய மிதாயதே. அதாவது வஞ்சகம், அவமானம், திருடுறது, அடுத்தவாளை தூஷிக்கிறது, அடுத்தவாளை பார்த்து அசூயப்படுறது, அடுத்தவாளுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, ஹிம்சை பண்ணுறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட கோள் சொல்கிறது, பொய் பேசுறது, இதெல்லாம் பண்ணுறவன் இந்த ஜபத்தை பண்ணினான்னா அந்த மந்திரமானது பலனை கொடுக்காது. ஏன்னா இதெல்லாம் இருக்கும்போது அவன் ஸ்ரத்தையா பக்தியா நன்னா பண்ணாலும் கூட இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தபஸானது குறைஞ்சிரும், தபசக்தி குறைஞ்சிரும். அப்போ தபஸ் பலிக்காம போச்சுன்னா அவனுக்கு பலன் கிடைக்காது. அதனால ஜபம் பண்றவன், ஜபம் அப்படிங்கிறதே தபஸ், அந்த தபஸை பண்ணக்கூடியவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இதெல்லாம் பண்ணாம தபஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தான்னா தபஸ் தஸ்ய பிரவர்த்ததே, அது குறையாது, அதிகமாகும், விருத்தி அடையும். இந்த தவறெல்லாம் எப்படி வருது? அவன் தபஸ் பண்றான், நல்ல விஷயத்தை கத்துன்னு இருக்கான், மந்திரங்களை ஜபிக்கிறான், ஆனா இந்த மாதிரி தவறெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா சகவாச தோஷம், சேர்க்கையினால வருது. இப்ப நல்ல சேர்க்கை, நல்லவாளோட சேர்ந்து பழகணும், நல்லதே கேட்கணும், அப்படி கேட்டா இந்த குறைபாடுகள்லாம் வராது. கர்மா காலம் தவிர, அதாவது கர்மாவை அனுஷ்டானம் பண்ற காலத்தை தவிர மற்ற நேரங்களில் பகவானை நினைச்சுட்டு இருக்கணும், பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும். அதாவது ஒருத்தர் நல்ல கதியை அடையணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினா அவன் ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு பழகணும். ஏகாந்தமாக இருக்கிறது பழகிக்கணும்னா எப்படி அப்படின்னா பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவனா இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், பகவானை ஸ்மரிச்சுன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அவனுக்கு பாவமே ஏற்படாது, கூடிய வரையில் பாபம் சம்பவிக்காது. இதை அவதூதர் சொல்றார். ஒரு பிராமண பெண், அவ விருந்தோம்பல் பண்றான், இந்த அவதூதருக்கு விருந்தோம்பல் பண்றான், அதிதி சத்காரம் பண்றான். அப்படி விருந்தோம்பலுக்காக போனதான அவதூதர் அங்க ஏற்பட்டதான தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். பகூனாம் கலஹோ நித்யம் துவயோஹோ சங்கதனம் த்ருவம் ஏகாக்கி விசரிஷ்யாமி குமாரி சங்ககோ யதா அப்படின்னு. அந்த அதிதி சத்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதான அந்த பெண்மணி, பிராமண பெண்மணி, கை நிறைய வளையல் போட்டுருக்கா. அவ அரிசி நெல்லு குத்துறா, அரிசி குத்தி அதிலேந்து அந்த பிரசாதம் பண்ணி அந்த அதிதிக்கு பண்ண போறா. அந்த குத்தும் போது அதிதிக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்றா, தன்னையும் காமிச்சிக்காம தாம் பண்ற காரியமும் இடையூறு இல்லாமல், அவருக்கு இடையூறு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா, தன்னுடைய கையில போட்டுருக்கிறதான வளையல்களை ஒவ்வொன்னா கழட்டி கீழே வைக்கிறான். கடைசியில ஒரே ஒரு வளையல் தான் இருக்கு. அந்த ஒரு வளையல்னால ஒன்றும்
இடையூறு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெல் குத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு வலையில் சப்திக்காது, ரெண்டு சேர்ந்தாதான் சத்தம் வரும். அதனால ரெண்டு பேர் பல வளையல்கள் இருந்தது. இப்படி பல பேர் சேர்ந்தா கலகம் வரும். அதனால எல்லாத்தையும் கயட்டி காமிக்கிறார். பகுனாம் கலகோ நித்தியம். பல பேர் சேர்ந்தாலே கலகம் தான் ஏற்படும். இப்ப ரெண்டு வளையல் போட்டுருக்கலாமே அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்தா பேச்சு வரும். மௌனமா இருக்க மாட்டான், ஏதாவது பேசிகிட்டே இருப்பான். அதனால துவயோகோ சங்ககனம் துருவம், பேச்சு ஏற்படும். அதனால ஒருத்தரா இருந்தா எதுவுமே ஏற்படாது. ஏகாந்தவாசம் விசேஷம், ஏகாக்கி விசரிஷ்யாமி. அதனால ஏகாந்தமா இருக்கணும். அப்ப எந்த விதமான வியாபாரங்கள் வராது. இந்த வியாபாரம்னா செயல்பாடுகள் வந்தாலே புண்ணிய பாபம் வந்துடும். அதனால இதெல்லாம் குறைச்சிக்கணும். வாக் வியாபாரத்தை ரொம்ப குறைச்சிக்கணும். மௌனியா இருக்கணும், ஏகாந்தமா இருக்கணும், மௌனியா இருக்கணும், பகவத் தியானத்தோடு இருக்கணும். இதுதான் ஒரு தியாக மனப்பான்மை ஏற்படுத்தும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணினாதான் பகவத் சம்பந்தம், பகவத் சன்னிதானம், பகவானுடைய சாயுஜ்யம் கிடைக்கும், மோட்சமானது கிடைக்கும். ஏன்னா இந்த ஜென்மாங்கிறது என்ன இருக்கு? மரணம், மிருத்யுனால இருக்கு. ஜரை, வயது மூப்புனால இருக்கு. துக்கம், துக்கத்தினால இருக்கு. வியாதிகள், மன கிளேசங்கள், இதெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை இது சம்சாரம். இதுலேருந்து விடுபடக்கூடியவன் தான் புத்திசாலி. அதை எப்படி விடுபடணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயங்களை வயசாக இதர விஷயங்களை குறைச்சிக்கணும். ஜனதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜனக மகாராஜா, அவர் நன்னா அந்த கர்மாக்கள் எல்லாம், தர்மங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு கர்மானுஷ்டானமும் பண்ணிட்டு பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்து எப்பொழுதும் அவனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை வளர்த்துண்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணின்றார். அவருடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தார். அதனால் ஆத்மாவை பற்றி நன்னா தெரியும். பரமாத்மான்னா என்ன, ஜீவாத்மான்னா என்ன, கர்மான்னா என்ன, நாம் எதை சேர்த்துக்கணும், எதை விடணும், இப்படி எல்லா விஷயங்களும் நன்னா தெரியும். அப்போ ஜனக மகாராஜா ஒரு பெரிய யாகத்தை பண்ணுறார். அப்போ யாகம் பண்ணும்போதும், அந்த யாகத்துக்கான தானம் பண்ணும்போதும், அப்போ ஹோமம் பண்ணும்போதும், பூமியை பார்க்கும்போதும், அதை பாதுகாக்கும் போதும் எல்லாமே பரமாத்மா அப்படின்னு பரமாத்மமயமாக அந்த ஸ்திதியில், அந்த நிலையில் இருந்தார். ஒரு சமயம் அவர் அவருடைய குருவனிடத்தில் பாடம் கற்றுக்கிறார். அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மிதிலா நகரம் பத்திண்டு எரியிறது. அது அவருடைய ஆச்சாரியன் தன்னுடைய தபசக்தியினால மிதிலா நகரம் பற்றி எரியிற மாதிரி காமிக்கிறார். உடனே கூட இருந்த ரிஷிகள்லாம், ஜனக மகாராஜா கூட எல்லாரும் வாசிக்கிறா குருவினிடத்துல. அப்போ அவெல்லாம் என்ன பண்ணிட்டா, அவள் சாமான்களை பத்திரப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து ஓடி போயிட்டான். ஆனால் ஜனக மகாராஜா மட்டும் போகலை, அப்படியே இருக்கார். ஏன்னா இவன் தான் அதிபதி, ராஜ்யத்துக்கு தேசத்துக்கே அதிபதி. இவனுடைய இந்த பதார்த்தங்கள்லாம் போயிடுமே, தேசமே அழிஞ்சு போயிடுமே, போய் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னா, எனக்குன்னு அழிவில்லாத ஒரு சொத்து இருக்கு அப்படிங்கிறார். மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் அழியக்கூடியது. அழிவில்லாத சொத்து எது? என்ன? பகவானை அடையிறது, பகவானை தியானம் பண்ணுறது. அதனால் என்னது அப்படிங்கிற ஒரு வஸ்து இல்லை, அது எரிக்கப்படலை, என்னோடது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அந்த தியாகத்தினால, பரமாத்மாவனுடைய அந்த விசுவாசத்தினால், அவனிடத்தில் விசுவாசத்தினால திடமாக எங்கேயும் எழுந்து போகாமல் பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கார். அதனால் எம்பெருமானுடைய கிருப்பை, பிரசாதம், அனுகிரகமானது கிடைக்கிறது. தானம் பண்ணும்போதும் எந்தெந்த காலத்தில் எது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கோ அதை வாங்கி, எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உயர்ந்ததோ அதை தானமாக பண்ணணும் அப்படிங்கிற. பூதானத்தில் 100 பசுமாடுகள் தன்னுடைய கன்றுக்குட்டிகளோட சுகமாக படுத்து கொள்ளக்கூடியதான இடத்த யார் தானம் பண்ணுறாலோ அவளுக்கு எந்த விதமான நரகமும் வராது, எமக்குங்கிறவர்கள் கிட்டக்க வரமாட்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி நாம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள், அதில் பண்ணக்கூடியதான ஜபம், அந்த ஜபமானது இதர விஷயங்களில் யோசிக்காம பகவத் அர்ப்பணமாக பகவானை நினைச்சுட்டே பண்ணிட்டு இருந்தோமானா பாவத்துக்கு இடமில்லை. அதனால் அந்த ஜபம் நமக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கும்.
அதனால் எதையும் சாதிக்கலாம். மற்றவை நாளை கேட்போம்.